2025ஆம் ஆண்டு முதல் மாதங்களில் அன்பளிப்புகள் உள்ளடக்கப்படாத மொத்த அரச வருமானம் 2321.7 பில்லியன் ரூபாவாகும். 2024ஆம் ஆண்டு அதே கால பகுதியில் அதன் தொகை 1860.6 பில்லியன் ரூபாவாகும். இது 24.8% அதிகரிப்பாகும். அரச வருமானம் அதிகரிப்பதற்கான அடிப்படை பங்களிப்பு வரி வருமானமாகும். 2024ஆம் ஆண்டு 1709.3 பில்லியன் ரூபாவுக்கு இணைவாக 2025ஆம் ஆண்டு முதல் மாத கால பகுதியில் 2151.1 பில்லியன் ரூபாவாக அதிகரித்துள்ளது. இது 25.9% அதிகரிப்பாகும். மோட்டார் வாகனங்களுக்கான உற்பத்தி வருமான வரி உட்பட பெறுமதி சேர்க்கப்பட்ட வரி வருமானம், சுங்க இறக்குமதி வரி, வருமான வரி, பண்ட வரி, சமூக பாதுகாப்பு வரி, பெட்ரோலிய உற்பத்திகளினால் கிடைக்கப்பெற்ற வரி, மதுபான வரி மற்றும் செஸ் வரி ஆகியன அதிகரித்தமை வரி வருமான அதிகரிப்புக்கு காரணமாக அமைந்துள்ளது. இதன் அடிப்படையில் மோட்டார் வாகனங்களுக்கான உற்பத்தி வரி வருமானம் 335.6%, அதாவது 99.5 பில்லியனால் அதிகரித்துள்ளது. பெறுமதி சேர்க்கப்பட்ட வரி வருமானம் 27.6%, அதிகரித்துள்ளது, அதாவது 170.4 பில்லியன் ரூபாவினால் அதிகரித்துள்ளது. சுங்க இறக்குமதி வரி 97.4%, அதாவது 45.2 பில்லியன் ரூபாவினால் அதிகரித்துள்ளதாகவும், வரி வருமானம் 9.2%, அதாவது 41.3 பில்லியன் ரூபாவினால் அதிகரித்துள்ளது. பண்டவரி 70.5%, அதாவது 32.1 பில்லியன் ரூபாவினால் அதிகரித்து வரி வருமானம் உயர்வடைந்துள்ளது. அதுடன் சமூக பாதுகாப்பு வரி 17.7%, அதாவது 22.3 பில்லியன் ரூபாவினால் அதிகரித்துள்ளதுடன் பெட்ரோலிய உற்பத்திகள் மூலம் கிடைத்த வரி வருமானம் 15.5% அதிகரித்துள்ளது. அது 15 பில்லியன் ரூபாவினால் அதிகரித்துள்ளது. மதுபானத்தின் ஊடாக கிடைத்த கலால் வரி 9.2% அதிகரித்துள்ளதாகவும், அது 9.1 பில்லியன் ரூபாவினால் அதிகரித்ததன் மூலம் அரச வருமானம் இவ்வாறு உயர்வடைந்துள்ளது. இந்நிலையில் செஸ் வரி மூலம் கிடைத்த வருமானம் 9.3% அதிகரித்துள்ளது. குறித்த தொகை 3.5 பில்லியன் ரூபாவினால் அதிகரித்துள்ளதாகவும் நிதி திட்டமிடல் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது.